எனக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்த இந்த தமிழ் வளர்ச்சி தமிழ் கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்துக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த விருது என்பது என்னுடைய ஆசிரியர்களையும் என்னுடைய தாயை தான் இது சென்றடையும். பல விருதுகள் வாங்கியிருந்தாலும் இது எல்லாருமே இதற்கு 3 பேர் காரணமானவர்கள். ஒன்று என்னுடைய ஆசிரியர்கள், 2வது என்னுடைய தாய் தந்தையர், 3வது என்னுடைய மனைவி. இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. ஏனென்றால் சாதாரண ஒரு சொர்வலத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் இன்றைக்கும் பேருந்து வசதி இல்லாத ஏழைக்கு அம்பானி என்று சொல்லலாம் என்னுடைய அப்பாவை. நான் என்னுடைய கடந்த கால நிலைமை இதற்கு மேல் உதாரணம் என்னால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஏழ்மை குடும்பத்தில் 8வது மகனாக பிறந்து பள்ளியிலே படித்து அதற்கு அப்புறம் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவண்ணாமலை, அந்த பள்ளியில் படிப்பதற்கு கூட மிகவும் சிரமப்பட்ட காலம். ஏனென்றால் 10வதில் என்ன தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் +1 சேர்க்கறதுக்கு வசதியும் இல்லை. அங்கே டேனிஷ் மிஷனில் போனால் சேர்த்துக்கவும் தயாராக இல்லை. நீங்கள் கிராமத்தான் சேர்த்துக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு பேட்ச் என்னது கிராமத்தான் சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபுல் பேண்ட்டு போடுறது கூட அந்த நேரத்தில் அருகதை இல்லை. ஒரு வருஷம் கூட யூனிஃபார்ம் போட முடியல. சயின்ஸ் குரூப் கேட்டால் காமர்ஸ் குரூப் கொடுப்பாங்க. காமர்ஸ் குரூப்லேருந்து இன்ஜினியரிங் குரூப்பு, இன்ஜினியரிங் குரூப்லேருந்து சயின்ஸ் குரூப்பு, சயின்ஸ் குரூப்லேருந்து தான் கடைசியாக மேக்ஸ் குரூப். அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடி போச்சு. அதுக்குள்ளே 100 தடவை வெளியே நிற்க வச்சு முட்டி போட வச்சுருப்பாங்க. ஏன்னா யூனிஃபார்ம் இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸு நிறைய இடத்துல எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ எந்த குரூப்பில் இல்லைன்னு தெரியல தம்பி, வெளியில் போனிடுவாங்க. கடைசியாக அந்த மார்ச் மாதம் மட்டும்தான் நமக்கு அந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய நிலைமை வந்தது. அப்போ தான் எனக்கு மேத்ஸ் குரூப்பும் கிடைச்சிது. அப்போ கூட உங்களுக்கு தமிழ் மீடியம் தான் கொடுப்போம், இங்கிலீஷ் மீடியம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடித்தது. அந்த மாதிரியான பல விதமான கட்டங்களை கடந்து துணைவேந்தராக வருவதற்கு அதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு நாள் போதாது. அப்பேற்பட்ட கஷ்டங்களில் கூட அன்று யூனிஃபார்ம் போடுறதுக்கு என்னுடைய தாயோட கண்டை காலும் அந்த சிலம்பு மாதிரி இருக்கும், கண்டைம்பாங்க அது. அதையெல்லாம் விற்று தான் அந்த யூனிஃபார்ம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தது.